பிரேமா யூஎஸ்எஸ் வந்து இன்னைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து 10,000 வீசா ஃப்ராட்ஸ் நடந்திருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதை பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமாம், ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்துச்சு. ஆக்சுவலாக வந்து அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் யாரெல்லாம் அதில் கலந்துக்கிட்டான்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக வந்து யூஎஸ்எஸ் வந்து நடத்துனாங்க. அதில் கலந்துக்கிட்டான்னு பார்க்கும்போது ஐஸோட டைரக்டர் கலந்துக்கிட்டாங்க. ஹெச்எஸ்ஐ அதாவது வந்து ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி இன்வெஸ்டிகேஷனோட டைரக்டர் கலந்துட்டாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு 10,000க்கு மேற்பட்ட விசா ஃப்ராட்ஸ் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக வந்து டெக்சாஸ், ஜார்ஜியா, ஃப்ளோரிடா, நார்த் கரோலினா, நியூஜெர்சி, நியூயார்க், இல்லினாய்ஸ் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. என்ன நடந்திருக்கு, ஏன் இவ்வளோ பெரிய ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எம்ப்ளாயீஸ்ன்னு பார்க்கும்போது இன்னும் நிறைய பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். பிரேமா, இது எதை பற்றி? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து F1 ஸ்டெம் ஓபிடிஸ் பற்றி நம்ம ஒரு ஐடியா கொடுத்துருவோம். அதாவது வந்து இங்கே F1ங்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருவாங்க இல்லையா, மாஸ்டர்ஸ் படிக்க. பெரும்பாலும் பேச்சுலர்ஸ் படிக்க கூட வரலாம், பட் பெரும்பாலும் வந்து மாஸ்டர்ஸ் பண்ண தான் வருவாங்க. அதுதான் வந்து ஒரு தம் ரூல் மாதிரி ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அதாவது வந்து பேச்சுலர்ஸ் வந்து இந்தியாவில் பண்ணுவாங்க, மாஸ்டர்ஸ் வந்து இங்கே பண்ணுவாங்க. அதில் வந்து அதுவும் மாஸ்டர்ஸ் வந்து ரொம்ப பெக்குலராக ஸ்டெம் கோர்ஸ் எடுப்பாங்க. அதாவது சயின்ஸு, டெக்னாலஜி, மேக்ஸு அண்ட் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்துகிட்டு, பிகாஸ் நீங்கள் ஸ்டெம்மில் அந்த படிக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஓபிடி வந்து 24 மந்த்ஸ் கிடைக்கும். ஸோ மொத்தம் 36 மந்த் வந்து உங்களுக்கு இஏடி கிடைக்கும், 3 வருஷத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கிறதுனால அதை வந்து எடுப்பாங்க. ஸோ ஸ்டெம் ஓபிடியில் இருப்பாங்க. அதன் பிறகு வந்து அந்த ஸ்டெம் ஓபிடியில் இருக்கும்போது H1B ட்ரை பண்ணுவாங்க. H1B கிடைச்ச பிறகு H1Bயில் போவாங்க. அப்புறம் க்ரீன் கார்டு பார்த்து அப்படி இதுதான் வந்து ஒரு தம் ரூல் மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டெம் ஓபிடிங்கும் போது பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் அது ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ப்ரோக்ராம். அந்த ஓபிடிங்கிறதோட அப்ரிவேஷன் என்னென்னா ஆப்ஷனல் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், அது ஒரு அப்ரிவேஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது அதில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குன்னா வந்து நீ உன்னோட எம்ப்ளாயர் வந்து உன்னை சூப்பர்வைஸ் பண்ணணும், உன்னை எவால்வேட் பண்ணணும், உனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அது வந்து அவ்வளோ ஈஸியான ப்ரோக்ராம் இல்லை. ஸோ அந்த ஒரு ப்ரோக்ராமில் தான் இப்போ மிகப்பெரிய ஒரு ஃப்ராட் நடந்திருக்கு. அதான் வந்து அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸாக சொல்கிறாங்க. பிரேமா, இந்த ஓபிடி ப்ரோக்ராம் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குல்ல? கரெக்டு. அதாவது இங்கே அமெரிக்காவில் வந்து ஃபாரினர்ஸ் வந்து இங்கே இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டுக்காக கதவு திறக்கப்பட்ட பிறகு வந்து இந்த ஸ்டெம் ஓபிடி, அதாவது அதுக்கு முன்னாடி ஓபிடிலாம் இருந்தது. ஆனால் இந்த ஸ்டெம் ஓபிடிங்கிற கான்செப்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தா முன்னாள் பிரசிடெண்ட் புஷ் அவர்கள் பீரியடில் தான் வருது. முதல்ல வந்து 2008-09 அந்த அவங்களோட பீரியடில் வருது. முதல்ல வரும்போது எப்படி வந்துச்சுன்னா வந்து 17 மாதத்துக்கு தான், அதான் 12 மாதத்துக்கு ஏற்கனவே இருந்துச்சு, ப்ளஸ் 17 மாதம் அப்படி இருந்துச்சு. அப்புறம் ஒபாமா அவர்களோட பீரியடில் தான் அதை மாற்றுறாங்க, 17லேருந்து 24. ஸோ 12 + 24 36 மாதமாக கொடுக்குறாங்க. அதான் 3 வருஷமாக கொடுக்குறாங்க. அதான் நீங்கள் ஸ்டெம்மில் படிக்கலைன்னா வேறு ஏதோ கோர்ஸ் படிக்கிறீங்க, இந்த ஸ்டெம்மில் இல்லாமல் வேறு ஏதோ கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் தான் அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸ்டெம்மில் படிக்கும்போது 3 வருஷம் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஆனால் ஸ்டெம் ஓபிடியில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அங்கே நிறைய ஃப்ராட் நடந்திருக்கு, அதெல்லாம் மீறி இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃப்ராடுனா என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க? ஆக்சுவலாக வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணது ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி இன்வெஸ்டிகேட்டர், அதாவது வந்து HSAன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட டேரக்டர் தான் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதன் முன்பு வந்து ஐஸோட டேரக்டர் பேசினாங்க. அப்போ சொல்லும் போதே வந்து இந்த SEVP, அதாவது வந்து ஸ்டூடெண்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதாவது F1 விசா, M விசா, நினைக்கிறேன் ஐ திங்க் J விசா, இது எல்லாமே அதுக்குள்ளே வருவாங்க இல்லையா. ஸோ அந்த ப்ரோக்ராமை நாங்கள் வந்து கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கோம், ஐஸ் டேரக்டர் சொன்னாங்க. ஏன்னா அதில் வந்து நிறைய இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பையாக வராங்க. இங்கே ஸ்டூடெண்ட் வரவங்களுக்கு நிறைய கிரிமினல் ரெக்கார்டு இருக்குது. இங்கே இல்லீகலாக வந்து தங்கிடுறாங்க. அதை லீகல் ஸ்டேட்டஸ் முடிஞ்ச பிறகு வந்து தங்குறாங்க. இங்கே இருக்கும் போதே வந்து வீசாவில் ஃப்ராட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்லிவிட்டு அதன் பிறகு வந்து இந்த HSI இன்வெஸ்டிகேட்டர் இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் வந்து HSI இன்வெஸ்டிகேட்டர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஐஸ் டேரக்டர் சொன்னாங்க. அதில் HSI இன்வெஸ்டிகேட்டர் மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறது வந்து இந்த கோர் ஸ்டெம் ஓபிடி ப்ரோக்ராமே வந்து இந்த எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயி போனஃபைட், அது ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து ஸ்டெம் ஓபிடியில் இருக்கும்போது கூட கிளைண்ட் லொக்கேஷனில் வேலை பார்க்கறது கூட இதோட மீறிய ஒரு விஷயமா இருக்கும். பிகாஸ் நீ வந்து அந்த ஓபிடியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, உன்னோட எம்ப்ளாயர் வந்து உன்னை சூப்பர்வைஸ் பண்ணணும், ரைட், உனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், உன்னை எவால்வேட் பண்ணணும். ஸோ அப்படி கிளைண்ட் லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா உங்கள் எம்ப்ளாயர் அங்கே இல்லாத பட்சத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே மீறப்பட்டிருக்கு. அதாவது சில எம்ப்ளாயர்ஸ்ட்டு நாங்கள் போய் பார்த்தோம், எங்களோட SEVISன்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது வந்து ஸ்டூடெண்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதுதான் வந்து எல்லாமே இருக்கும். யாராவது ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களோட பயோடேட்டா ஃபுல்லாகவே அதில் இருக்கும். ஸோ என்ட்ரி, எக்ஸிட், என்ன பண்ணுறாங்க, எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாமே இருக்கும். ஸோ ஆஸ் பர் அஸ் சர்வீஸ் வந்து எங்கே ஒர்க் பண்ணணுமோ அங்கே போய் பார்க்கும்போது அவங்க ஒர்க் பண்ணலை. சில எம்ப்ளாயர்கிட்ட நாங்கள் அந்த டேட்டா பேஸ் ரன் பண்ணோம், 500க்கும் மேற்பட்ட ஸ்டெம் ஓபிடிஸ் எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னு. அங்கே போய் பார்த்தா 3 எம்ப்ளாயிஸ் தான் இருக்காங்க.
இன்னும் பார்க்கும்போது நிறைய எம்ப்ளாயர்ஸ் வந்து ஒரே அட்ரஸை வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய எம்ப்ளாயர்ஸோட வெப்சைட் பார்க்கும்போது ஐடென்டிக்கலாக இருக்குது. ஜஸ்ட் லைக் யூஐயில் சில கலர் சேஞ்ச் மட்டும் தான் இருக்கிறோம், மற்றபடி ஐடென்டிக்கலாக இருக்குது. இது எல்லாமே வந்து ஃப்ராட் நடந்துக்கிறதுக்கான முகாந்திரம் இருக்குது. மிக முக்கியமான ஒரு விஷயமா சொல்கிறது, அங்கே ஸ்டெம் ஓபிடியில் அங்கே வேலை பார்க்கணும். அந்த அட்ரஸ் பார்க்கும்போது சில இடத்துல ரெசிடென்ஷியல் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே போய் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஐடியாவும் இல்லை, ஸ்டெம் ஓபிடினா என்னன்னு தெரில, யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. சில இடங்களில் போய் கேட்கும்போது ஹெச்ஆர் வந்து இந்தியாவில் இருக்காங்க, அங்கே தான் கேட்கணுங்கிறாங்க. ஸோ இந்தியாவில் இருந்துட்டு இவங்களை எப்படி சூப்பர்வைசர் பண்ணுறாங்க, எப்படி இந்த இது ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி நிறைய விதிமீறல்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக, அதாவது வந்து இது ஒரு அலிகேஷனோட இருக்குல்ல, கண்டிப்பாக இதில் விதிமீறல்கள் நடந்திருக்கு. நிறைய பேர் இதில் வந்து பணம் வந்து அண்டர் த டேபிள், அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்டேருந்து அண்டர் த டேபிள் வாங்கிட்டு அவங்களோட ஓபிடி ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறது. பிகாஸ் நீங்கள் ஓபிடி ஸ்டேட்டஸில் 150 நாளுக்கு மேலே அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸ் வேறு வழி இல்லாமல் வெளில போயாகணும். ஸோ அதனால் அவங்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி கொடுக்குறது, ஆனால் வேலையே இல்லாமல் அதற்கு பதிலாக அவங்களுக்கு வந்து பணம் வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் அடுக்கடுக்கான புகார்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாங்க, அவங்களோட யூடியூப் பேஜ்லையுமே இருக்குது, நீங்களும் பார்க்கலாம். பிரேமா, எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்குன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. கடைசி வாரம், அதாவது இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து 18 ஒர்க் லொக்கேஷனில் செக் பண்ணோம், நார்த்தன் டெக்சாஸ்லன்னு. டெக்சாஸா இதுவுமா? ஆமாம், திரும்ப மீண்டுமான வந்து எல்லா பழியும் அங்கேயே விழுந்துட்டு இருக்கு டெக்சாஸ் மேலே. அந்த நார்த்தன் டெக்சாஸ்னு அவங்க சொல்லும்போது நமக்கு தெரியுது எந்த இடம்னு, டாலஸ் அண்ட் ஃபோர்ட் வர்த்தோட இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியா தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்கன்னு அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. 18 ஒர்க் ஸ்டேஷன் போய் பார்த்தோம், ஒர்க் சைட் போய் பார்த்தோம், அங்கே எங்கேயுமே ஸ்டெம் ஓபிடிஸ்க்கான அந்த எம்ப்ளாயீஸே இல்லை. பட் வேறஸ் நீங்கள் வந்து அங்கே கொடுத்துருக்க லிஸ்ட்டுக்கும், அதான் எங்களோட டேட்டா பேஸில் இருக்கிறதுக்கும் அங்கே இருக்கிறதுக்குமே சம்மந்தமே இல்லாமல் இருந்தது. நிறைய எம்ப்ளாயீஸோட நாங்கள் ஒர்க் சைட் போய் பார்க்கும்போது பூட்டி இருந்தது, ஆள் இல்லாமல் இருந்தது. நிறைய இடங்கள் வந்து பிஓ பாக்ஸ், அது மிக முக்கியமாக, இது வந்து டெக்சாஸில் சொல்கிறாங்க, ஜார்ஜியான்னு நினைக்கிற ஒரு இடத்துல சொன்னாங்க, பிஓ பாக்ஸ்லாம் அட்ரஸாக கொடுத்துருக்காங்க, வேலை செய்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதான் வந்து விதிமீறல்களாக இருக்குங்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து டெக்சாஸில் பண்ணது சொல்கிறாங்க. டெக்சாஸ் இல்லாமல் வந்து ஜார்ஜியா, நார்த் கரோலினா, நியூ ஜெர்சி, இல்லினாய், இந்த மாதிரி இடங்கள்லையுமே வந்து இந்த மாதிரியான ஒரு ஃப்ராடை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய வந்து டேக்ஸில் ஃப்ராட் பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க. இதில் நிறையா வந்து ஒரு பணப்புழக்கம் இருந்திருக்கு, ஸ்டூடெண்ட்லேருந்து காசை வாங்கி இல்லீகலாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இது பல $1 மில்லியன் இல்லை ஃப்ராட் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் போக போக தான் இதோட இது எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப பாவம் இல்லை பிரேமா, இங்கே படிச்சுட்டு இருக்கவங்க இல்லை ஓபிடியில் இருக்கவங்க எல்லாருமே. கரெக்ட். இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான காலகட்டம். பிகாஸ் வந்து நம்ம பார்க்குறோம், ஜாப் மார்க்கெட் பார்க்குறோம், லே ஆஃப் நிறையா நடந்துட்டுருக்கு. அண்ட் ஜாப் மார்க்கெட்டே வந்து முன்னே இருந்த வந்து ஒரு பெரிய ஜாப் மார்க்கெட் வந்து ஐடியில் இல்லை. அது கொஞ்சம் வந்து கம்பேரிட்டிவ்லி சொல்ல, ரிலேட்டிவ்லி, நான் ரொம்ப சுருங்கி சொல்ல, ரிலேட்டிவ்லி கம்மியாக இருக்குது. அண்ட் வந்து அன்சர்டினிட்டி, வார் போயிட்டுருக்கு, இன்ஃப்ளேஷன், இந்த மாதிரி படிப்படியான நிறைய விஷயங்கள் வந்து இது இருக்கிறதுனா பாவம் இந்த நேரத்தில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்க. ஸோ புதுசாக வர்றவங்க நான் வந்து உங்களை டிஸ்கரேஜ் பண்ணணும்னு சொல்லலை, பட் நல்லா எவால்வேட் பண்ணிட்டு வாங்க. ஸோ நம்ம போகிறது ஒர்த்தா, இல்லை வேறு கண்ட்ரி போகலாமா, இல்லை இந்தியாவிலே ஒர்க் பண்ணலாமா, இந்த மாதிரியான நல்லா எவால்வேட் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து நான் வர வேணான்னு சொல்லவே திரும்ப சொல்கிறேன். இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோட முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. பிகாஸ் May 5 ஒரு ஃபைனல் ரிவ்யூ ரிலீஸ் பண்ணுறாங்க, யூஎஸ்சிஎஸ்டிலேருந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது நம்ம வந்து இன்னும் கவர் பண்ணல, நம்ம கவர் பண்ணுவோம். அந்த ஒரு அதுவும் வந்து F1 சம்மந்தமாக, ஸோ ஸ்டூடெண்ட் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வராங்க. அந்த ஃபிக்ஸ்டு டியூரேஷன் பீரியட் அப்படின்னு வந்து கொண்டு வராங்க, அதை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட் சம்மந்தமாக வந்துட்டு இருக்கிறதுனால அதோட எதிரொலியும் நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் வந்து கடந்த ஒரு 2-3 வருடங்களில் இல்லாத அளவுக்கு வந்து என்ரோல்மெண்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸ் பார்த்தோம். அண்டு ஃபாலுமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் என்ரோல்மெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இங்கே வந்து அந்த ஒரு பழைய நிலை இல்லை. அதாவது வந்து நான் கண்டிப்பாக இங்கே ஸ்டூடெண்ட்டாக வந்தால் H1B பிளேஸ் ஆகிட்டு க்ரீன் கார்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு பார்த்து எல்லாருமே வச்சு நிறைய பேர் வந்தாங்களே. ஸோ அந்த ஒரு நிலைமை இங்கே இல்லை அப்படின்னு தெரிய வருது. ஆன் டாப் ஆஃப் இட் வந்து இந்த மாதிரியான நிறையா வந்து ஃப்ராட் பண்ணுறாங்க. அதுவும் இந்தியாவை லிங்க் பண்ணி சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் கூட பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் பார்க்கும்போது இந்தியாவிலேருந்து தான் நிறையா வராங்க, சைனாலேருந்து இருந்தாங்க, அதை சமீப காலத்தில் இந்தியா வந்து பீட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் அப்பா அம்மா இல்லை நீங்கள் சேர்த்து வச்ச ஹார்ட் ஏர்னிங் மணியை வந்து விட்டுறாதீங்க இந்த மாதிரி நபர்கள் கையில். ஸோ கண்டிப்பாக ஸ்டெம் ஓபிடிங்கிறது ஒரு நல்ல ப்ரோக்ராம் தான், ரைட்? சரியான எம்ப்ளாயர்கிட்ட நீங்கள் கரெக்டாக வேலை பார்க்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு பலனளிக்கும். அதாவது உங்களுக்குமே வந்து நீங்களுமே கற்றுப்பீங்க. ஸோ அதன் மூலிமா H1B இது இப்போ லாட்ரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கு இல்லையா, இங்கே உள்ளவங்களுக்கு லாட்ரி போடுறதுக்கு. ஸோ இப்போ H1B ஈஸியாக பிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சரியான முறையில் அந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு தவறான உங்கள் கையில் சிக்கிட்டு உங்கள் காசையும் இழந்துட்டு உங்கள் ஸ்டேட்டஸுமே வந்து பிரச்சனைக்குள்ளதாக ஆக்கிக்காதீங்க. ஸோ அவங்க சொன்ன வரைக்கும் நிறைய எம்ப்ளாயர் லிஸ்ட் எங்களுக்கு இருந்தது,
அவங்க எல்லாருமே நாங்கள் ரெட் ஃப்ளாகாக மார்க் பண்ணி வச்சுருக்கோம் எங்கள் சிஸ்டத்தில். ஸோ அங்கே தான் ஒர்க் சைட் இதில் போகிறோம் அப்படின்னு. ஸோ அந்த எம்ப்ளாயர்கிட்ட நீங்கள் ஸ்டெமோபிட்டி போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் நிறைய வந்து கேள்விகள் வரும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் வந்து ஸ்டெமோபிட்டியில் சரியான எம்ப்ளாயர் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு அவேர்னஸ் நான் முன்னாடி க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ப்ளீஸ் நீங்கள் ஸ்டெமோபிட்டியில் போகும்போது சரியான எம்ப்ளாயர்கிட்ட போயிடுங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க. இந்த எம்ப்ளாயர்ஸ்லாம் வந்து ஃப்ராட் பண்ணியிருக்காங்க, டேக்ஸ்லேயும் சரி, இல்லை அவங்க வந்து இந்த மாதிரி அண்டர் த டேபிள் மணி வாங்கியிருக்காங்கன்னு. ஸோ அது வந்து கரெக்டான எம்ப்ளாயர்கிட்ட போங்க. ஸோ அதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.